தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பாஜக காங்கிரஸ் இடையே உச்சக்கட்ட வார்த்தை போர். ராகுல் காந்தி இரட்டை நிலைப்பாட்டை எடுப்பதாகவும் நாட்டை தவறாக வழிநடத்துவதாகவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தில் முதன்முறையாக ஆளும் பாஜகவின் தூண்டுதல் காரணமாக எதிர்க்கட்சித் தலைவர் பேசுவதை தடுக்கிறார்கள். சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு ராகுல் கடிதம். கல்வி மருத்துவ சேவைக்கு ஒதுக்கும் நிதி செலவு அல்ல என்றும் வருங்கால செலவுக்கான முதலீடு என்றும் பெருமிதம். திமுக ஆட்சியில் தரமான சிகிச்சை வழங்கப்படுவதால் அரசு மருத்துவமனைகளுக்கு மக்கள் வருவது அதிகரித்திருக்கிறது. பல்வேறு துறைகளின் கட்டண உயர்வு, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை உள்ளிட்ட அவலங்களால் திமுக அரசு மீதான மக்களின் கோபம் உச்சக்கட்டத்தில் உள்ளது. அன்புமணி கடும் காட்டம். லண்டனில் கடந்த ஆண்டு வேலியன்ட் சிம்பொனியை அரங்கேற்றிய இளையராஜாவின் அடுத்த இசைப்பாய்ச்சல். தனது இரண்டாவது சிம்பொனியின் எழுத்துப் பணி நிறைவடையும் தருவாயில் உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ராகுல் இரட்டை நிலையை கடைபிடிப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றம் சாட்டியுள்ளார். ராகுல் போன்ற எதிர்மறை சிந்தனை கொண்டவர்கள் நாட்டை தவறாக வழிநடத்துவதாகவும் முன்னேற்றத்தை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வர்த்தக ஒப்பந்தத்தில் அமெரிக்காவின் நிர்பந்தத்திற்கு பிரதமர் மோடி அடிபணிந்து விட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தான் பேசுவதை பாஜக தடுத்து நிறுத்துவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பாஜக காங்கிரஸ் இடையே உச்சக்கட்ட வார்த்தை போர் நடைபெற்று வருகிறது. இதனிடையே நாடாளுமன்றத்தில் ஆளும் பாஜக தூண்டுதலின் பேரில் எதிர்க்கட்சித் தலைவர் பேசுவதை தடுத்து நிறுத்துகிறார்கள் என்று ராகுல் கூறியிருக்கிறார். இதற்காக சபாநாயகருக்கு ஆளும் கட்சி அழுத்தம் கொடுப்பதாகவும் இது வரலாற்றிலேயே இல்லாத நிகழ்வு என்றும் குறிப்பிட்டுள்ள ராகுல் இதுகுறித்து மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதமும் எழுதியிருக்கிறார். கல்விக்கும் மருத்துவ சேவைக்கும் ஒதுக்கும் நிதி செலவு அல்ல என்றும் வருங்கால சமுதாயத்திற்கான முதலீடு என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் உருவாக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை அரிய அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக நடத்தி ஏழை எளிய மக்களுக்கு தரமான சிகிச்சை தருவதில் முத்திரை பதித்திருக்கிறது என்று பாராட்டிய அவர் அரசு மருத்துவமனைகளுக்கு மக்களின் வருகை அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது நண்பர்தான் என்றும் ஆனால் அவரது நிர்வாகம் சரியில்லை என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள் என 2 லட்சம் பேர் வீதியில் இறங்கி போராடும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என்று அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றாமல் ஏமாற்றிவிட்டதாகவும் நயினார் நாகேந்திரன் விமர்சித்திருக்கிறார். கடந்த தேர்தல்களின் போது வாக்கு கிடைக்காது என்பதற்காக பிரதமர் மோடியின் புகைப்படத்தையே புறக்கணித்தவர் அண்ணாமலை என எஸ்.வி. சேகர் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை விலகியது பாஜகவில் பெரும் சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள எஸ்.வி. சேகர், பாஜகவில் பிராமணர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடாது என நினைத்தவர் அண்ணாமலைதான் என்றும் பாஜகவை விட்டு தான் வெளியேற அவர்தான் காரணம் என்றும் கூறியிருக்கிறார். 10 பேர் இறந்தால்தான் நமக்கும் மதிப்பு கூடும் என பேசக்கூடியவர் அண்ணாமலை என்றும் எஸ்.வி. சேகர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். பிப்ரவரி 2வது வாரத்தில் வேலூர் அகரம்சேரியில் விஜய் பிரச்சாரம் செய்வதற்கான ஏற்பாடுகளில் தவேகா நிர்வாகிகள் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர். ஆனால் போலீசார் அனுமதி தராத காரணத்தால் விஜயின் பிரச்சார பயணம் மாற்றப்பட்டுள்ளது. பிப்ரவரி 13ஆம் தேதி சேலம் மகுடஞ்சாவடியில் கூட்டம் நடத்துவதற்கு காவல்துறையிடம் அக்கட்சியினர் அனுமதி கோரியிருப்பதாக கூறப்படுகிறது.